வணக்கம், நான் சசிகலா, சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்டருங்க. ஸோ இந்த லேர்னிங் டிஃபிகல்ட் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நம்பர்ஸோட பிளேஸ் வேல்யூ லேர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக சொல்லித்தரது, அது போக இந்த குழந்தைங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுலையும் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இந்த விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லித்தரணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது தான் இந்த மெமரி டெக்னிக். அதுதான் அசோசியேட்டிவ் லேர்னிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தெரிஞ்ச விஷயத்தோட இந்த தெரியாத விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ நம்ம ஒரு ஃபேமிலியை வச்சு நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி அப்படின்னா யார் இருப்பாங்க? அப்பா, அம்மா, ஒரு குழந்தை, 3 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் இங்கே ஒன்ஸ் அப்படின்னா குழந்தை சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் அம்மா 10s, அதுக்கப்புறம் அப்பா 100, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 1000 and 10,000, அதாவது தாத்தா பாட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட வச்சு அசோசியேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணி மெமரியில் வச்சுக்குவாங்க. தேங்க்யூ.